ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றோம். அது கூட எந்த அடிப்படையில் பின்பற்றுவோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை கூட 2 அம்சங்களை கொண்டது. அதுல ஒரு அம்சம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை சொல்றேன். ரசூலுல்லாஹ் வஹி அடிப்படையில் செய்தது. ரசூலுல்லாஹ் தொழுதார்கள், நோன்பு வைத்தார்கள், எப்படி ஹஜ் செய்யணும் காட்டினாங்க, எப்படி உம்ரா செய்யணும்னு சொன்னாங்க. இதெல்லாம் அவங்க அல்லாஹ்வுடைய வஹி அடிப்படையில் செய்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி அடிப்படையில் செய்யாமல் மனிதன் என்ற அடிப்படையில் சில காரியங்களை செய்தார்கள். அதை நம்ம பின்பற்றணுமா? அதை பின்பற்றுவது மார்க்க கடமையா, மார்க்கத்தில் உள்ள அம்சமா? கிடையாது. உதாரணத்துக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்கு ஒட்டகத்தில் போனார்கள், நபி அவர்கள் செய்தார்கள், ஒட்டகத்தில் போனார்கள். இன்றைக்கு நம்ம ஒட்டகத்தில் போறது சுன்னத்தா, நபி வழியா? இன்னைக்கு நம்ம பைக்கில் போறோம், கார்ல போறோம், ஒட்டகத்தில் போறது சுன்னத்தா கேட்டா இல்லம்போ. ஏன் இல்லம்போ? ரசூலுல்லாஹ் செஞ்சிருக்காங்களே, அப்புறம் சுன்னத் இல்ல. அது இஸ்லாம்ங்கிற அடிப்படையில் செய்யல, வஹீங்கிற அடிப்படையில் செய்யல, அல்லாஹ்விடமிருந்து வந்த போதனை அடிப்படையில் அதை அவர்கள் செய்யவில்லை. மனிதன் என்ற அடிப்படையில் அந்த காலத்தில் ரசூலுல்லாஹ் மட்டுமா போனாங்க? அபூஜஹல் கூட தான் ஒட்டகத்தில் போனா. காபிர்களும் போனார்கள், ஈமான் இல்லாதவர்களும் போனார்கள். அதனால இது மார்க்கமில்லை. ரசூலுல்லாஹ் செய்திருந்தாலும் கூட அது மார்க்கமில்லை என்று நாம் சொல்லுகிறோம். ரசூலுல்லாஹ் ரொட்டி சாப்பிட்டாங்க, இன்னைக்கு நம்ம பிரியாணி அது இருந்து சாப்பிடுறோம். கோதுமை ரொட்டி சாப்பிடுறது சுன்னத்தா? இல்லம்போ. நபி அவருக்கு ஓது போர்க்களத்துல கன்னத்துல வெட்டு விழுந்துச்சு. நமக்கு வெட்டு விழுந்தா என்ன செய்வோம்? ஆஸ்பத்திரிக்கு போவோம், ட்ரீட்மெண்ட் எடுப்போம், அதெல்லாம் நம்ம செய்வோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு ஈச்ச மர பாயை எரித்து அந்த சாம்பலை எடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கன்னத்திலே தடவினார்கள். ரத்தம் நின்றது. இன்னைக்கு நமக்கு காயம் ஏற்பட்டால், சிராய்ப்பு ஏற்பட்டால் பாய் எங்கன்னு தேடி அலைவோமா? அந்த சாம்பலை எடுத்து காயத்துல நம்ம பூசுவோமா? செய்ய மாட்டோம். அப்ப இதெல்லாம் நமக்கு விளங்குகிறது. ரசூலுல்லாஹ் இது மார்க்க அடிப்படையில் செய்யவில்லை, வஹி அடிப்படையில் செய்யவில்லை. இதை பின்பற்றுவது மார்க்கம் இல்லை. காரணம் என்ன? வஹியா வஹி இல்லையா? இதைத்தான் நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அடிப்படையை சொன்னாங்க. என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் 2ஆக பார்க்க வேண்டும். இதா அமர்த்துக்கும். ஒரு முறை மதீனாவுக்கு வர்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மதீனாவுக்கு வந்தால் அங்கு உள்ள சஹாபாக்கள் ஆண் பேரிச்ச மரத்தையும் பெண் பேரிச்ச மரத்தையும் 2 மரத்தையும் சேர்த்து விட்டு கட்டி போட்டு இனச்சேர்க்கை செய்து கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, இது என்ன முறை? மக்காவில் அந்த முறை இல்லை, மதீனாவில் தான் இருக்குது. இது என்ன ஆண் மரத்தையும் பெண் மரத்தையும் சேர்த்து விடுறீங்க? சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, இப்படி சேர்த்து விட்டால் அதிகமாக கனி கிடைக்கும் அப்படின்றாங்க. இது எனக்கு சரியா தெரியல, இது எனக்கு சரியா தெரியவில்லை என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போயிட்டாங்க. சஹாபாக்கள் என்ன பண்ணாங்க? ரசூலுல்லாஹ்வுக்கே சரியா தெரியலனா நம்ம எப்படி செய்யறது? அந்த 2 மரத்தையும் பிரிச்சு விடு. 2 மரத்தையும் பிரிச்சு விட்டாங்க. பார்த்தா கனி குறைஞ்சு போச்சு. எப்பயுமே வருது மகசூல், அதிகமான கனிகள், அந்த மாதிரி கனி வரல, குறைஞ்சு போச்சு. ரசூலுல்லாஹ் ஆச்சரியப்பட்டு அந்த சஹாபாக்கள்கிட்ட கேட்டாங்க, மாலி நகலிக்கும், உங்களுடைய பேரித்த மரங்களுக்கு என்ன ஆனது? ஏன் எப்பயும் போல கனி கொடுக்கல? சஹாபாக்கள் சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நீங்க தான் சொன்னீங்க இது நல்லது, எனக்கு தெரியலன்னு சொன்னீங்க, அதனால நாங்கள் பிரித்து விட்டோம். அந்த நேரத்தில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்துடைய ஒரு அடிப்படையை ஒவ்வொரு முஸ்லிமும் தன்னுடைய சிந்தனையில் கொண்டு வர வேண்டிய அம்சத்தை அங்கே புரிய வைக்கிறார்கள். இதா அமர்த்துக்கும் மின் அம்ரி தீனிக்கும், உங்களுடைய மார்க்க விஷயம் தொடர்பாக ஏதாவது நான் உங்களுக்கு உத்தரவிட்டால் ஃபகுது மின்ஹு மஸ்ததாக்கும், உங்களால் முடிந்தளவு அதை நீங்கள் செய்யுங்கள். மார்க்க விஷயத்தில் உங்களுக்கு ஒரு உத்தரவு போறேன், ஒரு ஆர்டர் கொடுக்கிறேன், உங்களால் முடிந்தளவு அதை நீங்கள் செய்யுங்கள். இதா அமர்த்துக்கும் மின் அமரி துன்யாக்கும், உங்களுடைய உலக விஷயம் தொடர்பாக உங்களுக்கு நான் ஒரு உத்தரவு போடுகிறேன்.
ஒரு ஏவல் செய்கிறேன். அன்தும் அலமு பி உமூரி துன்யாக்கும், அந்த உலக விஷயம் தொடர்பாக நீங்கள் அறிந்தவர்களாக இருக்கலாம். நான் சொன்னது சரியா இருந்தால், சரியாக உங்களுக்கு தெரிந்தால் அதை நீங்கள் பின்பற்றுங்கள். சரிப்பட்டு வரலையா, சரியா தெரியலையா, அதை நீங்கள் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அடிப்படையை மக்களுக்கு புரிய வைக்கிறார்கள். இது கதை இல்லை, கப்சா இல்லை, சஹீஹ் முஸ்லிம்ல பல ஹதீஸ் நூல்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த அடிப்படை நம்ம என்ன செய்யணும், கவனத்தில் வைக்கணும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய 4ஆம் தேதி சிலாபத்துல மிகப்பெரிய அளவுல குடும்பவியல் மாநாடு நடைபெற இருக்கிறது. அதற்கு பெரிய அளவில் பொருளாதாரம் தேவைப்படுகிறது. சகோதரர்கள் உங்களுக்கு உதவி கேட்டு வருவார்கள். இந்த நற்பணிக்காக நீங்கள் தாராளமாக உதவி செய்யுங்கள். அன்பான சகோதரர்களே, இதை நீங்கள் கவனத்தில், இந்த அடிப்படையை நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது நம்முடைய சமுதாயத்தில் மதுஹபுகள் என்ற ஒரு விஷயம் பெரிதாக நம்பப்படுகிறது. எந்த அளவுக்கு நம்பப்படுகிறது? மதுஹபு இல்லைன்னா மார்க்கமே இல்லை. ஒரு முஸ்லிம் மதுஹபை கண்டிப்பாக பின்பற்றி ஆக வேண்டும் என்ற அளவுக்கு நம்பப்படுகிறது. ஹனபி மதுஹபு, ஷாஃபி மதுஹபு, இப்படி பல வகையான மதுஹபுகள் இருக்கிறது. இந்த மதுஹபுகள்ல குர்ஆன் ஹதீஸ்ல உள்ள விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் அது மட்டுமா அங்க இருக்குது? குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமான விஷயங்கள் நிறைய இருக்கிறது. அல்லாஹ் ரசூலுக்கு எதிரான விஷயங்கள் நிறைய இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மதுஹபுகள் இருந்துச்சா? இந்த ஷாஃபி மதுஹபு, ஹனபி மதுஹபு, ஹம்பலி மதுஹபு, மாலிக் மதுஹபு, இப்படி ஒரு மதுஹபு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்ததா? ரசூலுல்லாஹ் என்ன மதுஹபு? இன்னைக்கு நம்ம கேட்கிறோமே, நீ ஷாஃபியா, ஹனபியா, ஹம்பலியா, மாலிக்கியா? நான் எந்த மதுஹபும் கிடையாது. நான் ரசூலுல்லாஹ்வுடைய மதுஹபு, ரசூலுல்லாஹ்வுடைய வழியை பின்பற்றுவேன். ஆனால் இன்றைக்கு மதுஹபுகள்ல ஏராளமான நபி வழிக்கு மாற்றமான முரணான அம்சங்கள் இருக்கிறது. அதுல ஹனபி மதுஹபை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமான விஷயங்கள் அதுல நிறைய இருக்கிறது. பரவலாக உங்கள் பகுதியில ஹனபி மதுஹபு இல்ல, குறைவா இருக்கிறது. ஷாஃபி மதுஹபு அதிகமாக இருக்கிறது. ஷாஃபி மதுஹபை பின்பற்றக்கூடியவர்கள் அதிகம் இருக்கிறார்கள். இந்த மதுஹபு வழி நமக்கு சரியான வழியா? மறுமை வெற்றிக்கு உதவக்கூடிய வழியா? அது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனையை அடிப்படையாக கொண்டு இயற்றப்பட்டதா என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். அதற்காக உங்களுடைய கவனத்துக்கு இந்த நிகழ்ச்சியில் சில விஷயங்களை நான் கொண்டு வருகிறேன். பெண்கள் பள்ளிவாசலுக்கு வருது, இது நபி வழி. நீங்க புகாரியை படித்தால், முஸ்லிமை படித்தால், ஹதீஸ் நூல்களை படித்தால் இதுல நீங்க சந்தேகப்பட மாட்டீங்க. புகாரில எவ்வளவு ஹதீஸ் வருது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பெண்கள் பள்ளிவாசலுக்கு போய் தொழுகிறார்கள். ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆண்களுடைய சப்புகளிலே சிறந்த சப்பு முதல் சப்பு, ஆண்களுடைய சப்புகள்ல சிறப்பு இல்லாத சப்பு கடைசி சப்பு, பெண்களுடைய சப்புல சிறந்த சப்பு கடைசி சப்பு, பெண்களுடைய சப்புல நன்மை குறைந்தது, சிறப்பு குறைந்தது முதல் சப்பு. இந்த ஹதீஸ் முஸ்லிம்ல இருக்கு. இந்த ஹதீஸ் என்ன சொல்லுது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஆண்கள் வந்ததை போல பள்ளிவாசலுக்கு ஜமாத் தொழுகைக்கு பெண்களும் வந்திருக்கிறார்கள்.
ரசூலுல்லாஹ் பெண்கள் சப்புல எப்படி நிக்கணும், ஆண்கள் எப்படி நிக்கணும் என்பதை குறிப்பிடுகிறார்கள். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் தொழுவதற்கு நிற்கிறேன், அந்த தொழுகையை நீட்டமாக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ரசூலுல்லாஹ் தொழுவ நிற்கிறாங்க, அந்த தொழுகையை நீட்டமாக தொழுக வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். ஆனால் குழந்தையுடைய அழுகுரல் கேட்கிறது. அஸ்மவு புகார் சபி, குழந்தையுடைய அழுகுரல் எனக்கு கேட்கிறது. எனவே என்னுடைய தொழுகையை நான் சுருக்கிக் கொள்கிறேன். எதற்காக? நான் தொழுகையை நீட்டினால் அந்த தாய்க்கு அது சிரமமாகிவிடும். அந்த தாய்க்காக, அந்த தாய்க்கு சிரமம் ஏற்படக்கூடாது என்பதற்காக நான் தொழுகையை சுருக்கிக் கொள்கிறேன். இந்த செய்தி புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி ஹதீஸா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பெண்கள் பள்ளிக்கு வந்து தொழுதிருக்கிறார்களா இல்லையா? அது மாதிரி சஹாபாக்கள் ஆடை குறை உள்ளவர்களாக இருந்தார்கள். குறைவான ஆடை, அந்த காலத்தில் ஆடை இல்லை, தொட தெரியும், பின்புற தெரியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிக்கு வந்து சொல்லக்கூடிய பெண்களை பார்த்து சொன்னார்கள், பெண்களே, நான் தருப்ப அன்னார் ஊசக்குன்ன, உங்கள் தலையை நீங்கள் உயர்த்தாதீர்கள். ஹத்தா எத்தகைய ரிஜாலு சுலுப்பா, ஆண்கள் சஜிதாவிலிருந்து எழும்பரை நீங்கள் உங்களுடைய தலையை உயர்த்தாதீர்கள். இப்படி சொன்னார்கள். இப்படி பெண்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பள்ளிக்கு வந்திருக்கிறார்கள், ஜமாத் தொழுகையில் கலந்திருக்கிறார்கள், இஷா தொழுகையில் வந்திருக்கிறார்கள். எவ்வளவு ஹதீஸ்கள் இருக்கிறது. எந்த ஒரு பெண்மணி நறுமணத்தை பூசினாரோ அவர் நம்முடன் இஷா தொழுகையில் கலந்து கொள்ள வேண்டாம். ஹதீஸ் இருக்குதா இல்லையா? புகார்ல இருக்குதா இல்லையா? முஸ்லிம்ல இருக்குதா இல்லையா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், மூமினான பெண்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஃபஜர் தொழுகையில் போர்வைகளை போர்த்தியவர்களாக கலந்து கொள்வார்கள். நபி மொழியில் இருக்குது. எவ்வளவு ஹதீஸ்கள் இருக்கிறது. நான் கேட்கிறேன், தப்லீக் ஜமாத்ல உள்ள சகோதரர்களாக இருக்கட்டும், يا سلام اعشق رائحة الحرية. معك حق، ما في أي رائحة. ريد مبيد الحشرات بدون رائحة وبنفس فعاليات ريد، لأن تركيبة المنقاة تضمن لك النتيجة الفتاكة بدون رائحة. مش عارف بريحته مرة. ريد الحماية اللي تحتاجينها بدون الرائحة المزعجة. ريد يقضي بقوة على الحشرات ويحمي عائلتك. பள்ளிவாசலுக்கு ஒரு பெண்மணி அனுமதி கேட்கிறார். வரவிடாமல் தடுத்தால் அது ஹராம் இல்லை, தடுக்கலாம். பெண்கள் பள்ளிவாசலுக்கு போவது மக்ரூஹ், அது வெறுக்கத்தகுந்த காரியம் என்று ஷாஃபி மதுஹபிலே எழுதப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் செஞ்சவங்களுக்கு மக்ரூஹ் ஆயிடும். ரசூலுல்லாஹ் எதை தன்னுடைய வாழ்க்கையில கடைபிடித்தார்களோ அது உங்களுக்கு மக்ரூஹ் ஆகிவிட்டதா? அது வெறுக்கத்தகுந்த காரியமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா தம்னவு இமா அல்லாஹில் மசாஜித், உங்களுடைய மனைவிமார்களை, அல்லாஹ்வுடைய அடிமைகளான பெண்களை பள்ளிவாசலுக்கு வரவிடாமல் நீங்கள் தடுக்காதீர்கள், தடை செய்யாதீர்கள். நபி அவர்களுடைய வழி இருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய உத்தரவை இப்படி மீறலாம், அது ஹராம் இல்லை என்று சொன்னால் இது எவ்வளவு துணிச்சல்! இந்த மதம் நமக்கு தேவையா? இந்த சட்டம் நமக்கு தேவையா? சஹாபாக்கள் என்று சொல்லுகிறீர்களே, அந்த சஹாபாக்கள் இந்த நபிமொழியை எப்படி கடைபிடித்தார்கள்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரோசக்காரர், பெண்கள் விஷயத்தில் அதிகம் ரோசம் உள்ளவர். அவருடைய மனைவியிடத்திலே கேட்கப்படுகிறது, உமர் ரோசக்காரரே,
எப்படி பள்ளிவாசலுக்கு போறதை அனுமதிக்கிறாரு? அவருடைய ரோஷம் தடுக்கலையா? உமர் ரலியல்லாஹு மனைவி ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் அவரை இந்த விஷயத்துல ரோஷப்பட விடாம தடுத்து விட்டது. உங்களுடைய அடிமைகள், அல்லாஹ்வின் அடிமைகளாகிய பெண்கள் பள்ளிக்கு வருவதை தடுக்காதீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. உமர் எப்படி தடுப்பார்? உமருக்கு வந்த அந்த அச்சம் உங்களுக்கே வரல. மதுவை பின்பற்றுகிறீர்களே, மக்களுக்கு நாங்கள் சுன்னத்தை சொல்கிறோம் என்று சொல்கிறீர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்திருக்கிறார்கள். பெண்கள் பள்ளிக்கு வருவதை தடுக்காதீர்கள். உங்களுக்கு தான் அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் உரிமையா? பெண்களுக்கு இல்லையா? அல்லாஹ்வுடைய அடிமை என்ற அந்தஸ்து தான் வேண்டும் பள்ளிவாசலுக்கு வர்றதுக்கு. நீ எப்படி அல்லாஹ்வுடைய அடிமையோ அது மாதிரி அவளும் அல்லாஹ்வுடைய அடிமை. அல்லாஹ்வுடைய அடிமையை தடுக்காது. அப்துல்லா பின் உமர் சுன்னத் என்று சொன்னால் அவ்வளவு பிடிப்பு, அவ்வளவு ரோஷம், அப்படி இருப்பார், நெருப்பாக இருப்பார். அவர் சொல்லுகிறார், அல்லாஹ்வின் அடிமைகளாகிய பெண்கள் பள்ளிக்கு வருவதை தடுக்கக்கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த இப்னு உமருடைய மகன் பிலால் என்பவர் அவர் சொல்கிறார், வல்லாஹி லா நம்புவதில்லை, அல்லாஹ் மீது சத்தியமா நான் தடுப்பேன். தகப்பன் சொல்லுகிறார், ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க தடுக்காதுன்னு சொல்லி. மகன் சொல்கிறார், அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் தடுப்பேன்.